அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கையுரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையார் என்னை ஆழ்வாடி நிகரில் அமரர் முடிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தான் புகழ் உன்னில்லா அடியே உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமால் நெடியானே வெங்கடவா நின் திருக்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். திருமலை திருப்பதியில் எழுந்தருளி இருக்கின்ற திருவேங்கடமுடையான் திருக்கோயிலிலே ஸ்ரீ குலசேகரப் பெருமான் படியாய்க் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று அருளும் திருநாள் பொன்னாள் நன்னாள் மாசிப் புனர்பூசம் காண்மினின்று மண்ணுலகில் தேசித் திவசத்துக்கே தென்னில் பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பா நல்லவர்கள் கொண்டாடும் நாள். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் கலைகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்றை நிலைகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள் செய்து நீண்ட மலைகளும் மாமணியும் மலர்மேல் மங்கையும் சங்கமும் தாங்குகின்றவன் அலைகடல் போன்ற பக்தர்களுக்காக அமைந்தருளி இருக்கின்றான். அவனை நாடி வரும் பக்தர்கள் ஆயிரம் ஆயிரம் கோடி. அந்த பேராள் அடியவர்கள் துயர் தீர்த்து அருள்வாளித் தருளுகின்றான். 7 மலை மீது ஏறி வருபவரின் வாழ்வு ஏற்றம் பல கொடுத்து ஏற்றிவிட்டு எம்பெருமான் இதோ 7 மலை மீது எழுந்தருளி இருக்கின்றான். அடியார்கள் கோவிந்தா கோவிந்தாவென்று அழைக்க அழைக்க அவர்களை நாடி வருகின்றான். தேடி வந்த செல்வத்துக்கெல்லாம் செல்வமா அசைந்தாடி வருகின்றான். காரணம் அடியார்கள் அழைத்த அழைப்பு கோவிந்தா கோவிந்தா. மனித வாழ்வு அமைவதற்காக மனித வாழ்வு சாத்வீக வழியில் செல்வதற்காக பகவான் திருமலையிலே திருவேங்கடமுடையானாக அமைந்தருளி இருக்கின்றார். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் திருக்கோயிலினை சுற்றி அரண் போல் அமைந்திருப்பது மாட வீதிகள் 4. திசைகளை குறிப்பிடும் விதமாக கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று அத்திருவீதிகளுக்கு பெயர்
அமைந்துள்ளன. இவற்றுள் அடியார் பெருமக்கள் அவசியம் தரிசனம் பெற வேண்டிய ஒரு திருக்கோயில் தெற்கு மாட வீதியில் அமைந்திருக்கின்றது. ஆச்சாரிய மகானுபவரான ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பி எழுந்தருள் சேவை சாதித்தருளும் திருக்காட்சி அருட்காட்சியாக அனைத்தையும் அமைத்து தருகின்றது. ஆழ்நிலை தியானத்தில் மூலவ பெருமானாக ஸ்ரீசைல பூர்ணர் திருமலை நம்பி அமைந்தருளியிருக்கின்ற திருநிலை ஓர் ஒப்புவமையற்ற உயர்ந்ததோர் யோக நிலையா ஓங்கி உலகளந்த உத்தமனின் பத கமலங்கள் திருமண்ணாக திருமலை நம்பியின் பறந்து விரிந்து உயர்ந்த நெற்றியில் நிலை பெற்றிருக்கின்றது. சின்முத்திரை ஏற்றுள்ளது அவரது வலது திருக்கரம். கட்டை விரலானது சற்றே உயர்ந்து சாய்ந்து பணிந்திருக்கும் ஆள்காட்டி விரலை அணைத்துக் கொண்டிருக்கின்றது. அவரது இடது திருக்கரம் திருத்தொடையின் மீது அமைந்திருக்க அத்திருக்கரத்தின் உட்பாகம் அவரது திருமுகத்தை நோக்கும் விதமாக நிலைத்திருக்கின்றது. ஸ்ரீசைல பூர்ண திருமலை நம்பிகளின் உற்சவ விக்கிரகத்தின் அருள் அழகு பகவானின் புஷ்ப சேவைக்காக திருக்கரங்களில் ஏந்தி இருக்கும் பூக்குடையும் ஒரு திவ்ய திருக்காட்சி. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ரங்கநாத பெருமான் உற்சவ மூர்த்திகளால் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிழா அடிமை செய்ய வேண்டும். நான் தெளி குரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கு எமது எம்பிரான் பிரகாசிக்கும் பேரழகு கொண்ட அவர் என்னுடைய தந்தையின் தந்தையாவார். அவர் ஒலிக்கும் அறிவு பாய்கின்ற திருவேங்கடத்தில் உரைகின்றார். திருவாய் மொழியும் ஆளவந்தாரின் திருமொழியும் ஏற்றுக்கொண்ட திருமலை நம்பி திருவேங்கட மலைக்கு வருகை புரிந்தார். ஒவ்வொரு நாளும் பாப விநாசம் என்னும் புண்ணிய தீர்த்தத்தை கொண்டு வந்து சமர்ப்பித்தும் புஷ்ப கைங்கரியங்களை செய்து கொண்டும் திருவேங்கடமுடையானை மகிழ்த்துக் கொண்டிருந்தார் திருமலை நம்பி. அந்த நாட்களில் ஓர் அற்புதமான தெய்வீக சம்பவம். பகவான் திருவேங்கடமுடையான் ஒரு வேடன் உருவம் தரித்து வில்லும் அம்புமாய் பாப விநாசத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தத்தை கொண்டு வருகின்ற திருமலை நம்பிகளை வழிமறித்தான். மரித்ததோடு நிற்காமல் வாரீர்த்தாக, அதாவது அப்பா தகப்பனார், வாரீர் தாத தாகத்தால் தவிக்கின்றேன், தண்ணீர் தாரும். வேடன் கேட்டான். அடே வேடா, வேங்கடநாதனுக்கு கொண்டு செல்லும் திவ்ய தீர்த்தம் மனிதருக்கு உரியதன்று என்று மறுத்துவிட்டு பெரிய திருமணியை அனுசந்தித்துக் கொண்டே திருக்குடத்தை ஏந்தி சென்று கொண்டிருந்தார் திருமலை நம்பி. அந்த வேடன் அவர் பின்னே தொடர்ந்து சென்று வில்லில் தொடுத்த அம்பினால் மிக்க சாமர்த்தியத்துடன் அக்குடத்தை பின்புறத்தில் துளைத்து துளையுண்டாக்கி அதிலிருந்து சிறிய தாரையாக புறப்பட்டு வெளிவந்த நீரை பூரணமாக பருகினார். திருமங்கையாழ்வார் திருமொழியில் மூழ்கியிருந்த திருமலை நம்பி சிறிது தூரம் சென்ற பின்னர் குடத்திலிருந்த நீர் வெளியே போய்விட்டது என்பதை அறிந்து
சற்றே திரும்பி பார்க்க அங்கே நீர்த்தாரையை பறிக் கொண்டிருந்தான் வேடன். அடே வேடா, பெருமாளுக்கு கொண்டு செல்லும் தீர்த்தத்தில் ஏன் இங்கனம் துரோகம் செய்தார் என்று கேட்டார் திருமலை நம்பி. அதற்கு அந்த வேடன், ஓ அப்பா, நீர் வருந்த வேண்டாம், இங்கு அருகிலே திவ்யமான தீர்த்தத்தை காட்டுகிறேன், அதிலிருந்து பெருமாளுக்கு கொண்டு செல்லும் என்று கூறியதுடன் நிற்காமல் அவ்வேடன் தன் வில்லில் அம்பாக ஒரு திரும்பை ஏற்றி அங்குள்ளதொரு மலையுச்சியை துளைத்து அதன் கண் தைத்து கொண்ட அம்பை பற்றி இழுத்தான். அதிலிருந்து பெருகி மிகவும் வேகமாக பாய்ந்தது புனித நீர். ஓ அப்பா, இது ஆகாச கங்கை, இது பகவானுக்கு மிகவும் பிரியமானது ஆகும். இனிமே இதிலிருந்து நீங்கள் தீர்த்தம் கொண்டு செல்லலாம் என்று கூறினான் வேடன். அது மட்டுமின்றி தான் பகவான் என்பதை அறிவித்து மறைந்து விட்டான். திருவேங்கடமுடையானின் திருவிளையாடலை தரிசனம் செய்து ஆனந்தித்த திருமலை நம்பி அன்றிலிருந்து ஆகாச கங்கை தீர்த்தத்தையே பகவானுக்கு திருமஞ்சனம் செய்வித்து பகவத் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். திருமலை நம்பி உடையவர் எம்பெருமானுடைய அம்மான் ஆவர். திருமலை நம்பி செய்த சேவையை நினைவு கூறும் வகையில் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் அவர் மீது கொண்ட கருணையை சிறப்பிக்கும் வகையிலும் தண்ணீர் அமுது விழா திருமலையில் அத்தியன உற்சவத்தின் நினைவு நாளன்று டிசம்பர் ஜனவரி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. திருமலை நம்பி அவர்களின் வம்சாவழியினர் தொடர்ந்து திருமலையில் திருப்பதியில் வாழ்ந்து வருகிறார்கள். திருமலை கைங்கரிய குழுவில் திருமலை குமார தாத்தாச்சாரியர் குடும்பத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் தோழப்பாச்சாரியர்கள் என்றும் பிரதம ஆச்சாரிய புருஷர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றார்கள். புனித தொண்டுகளாக கருதப்படுகின்ற தீர்த்த கைங்கரியம், மந்திர புஷ்பம், வெள்ளிக்கிழமை அபிஷேகத்தின் போது புருஷ சூக்தத்தை ஒப்புவித்தல் ஆகியவற்றை அவர்கள் முறைப்படி செய்து வருகிறார்கள். தோழப்பாச்சாரியர்கள் முதல் மரியாதைக்கும் பெரும் பேற்றுக்கும் உரியவர். வேத பாராயணம், மந்திர புஷ்பம், ஆகாச கங்கை தீர்த்த கைங்கரியம் ஆகியவை ஒருங்கிணைந்த புனித தொண்டுகளை அவர்கள் செய்து வருகிறார்கள். பிரமனுக்கு தந்தையான திருவேங்கடமுடையானாலே அப்பா, அதாவது தாதா என்று கூப்பிட பெருகையாலே உலகத்திற்கு பாட்டனான பிரம்மனுக்கும் பாட்டனாராய், ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சிறந்த ஆச்சாரியராய், அவருக்கு வால்மீகியின் வாக்காகிற ஸ்ரீ ராமாயணத்தின் பொருளை உபதேசித்தவரான பெரிய திருமலை நம்பி, ஸ்ரீசைலபூர்ணர் திருமலை நம்பிக்கு பலகால் வணக்கம். பிரதம ஆச்சாரிய புருஷர், மகாபூர்ணர், மகானுபாவர், ஆச்சாரிய சிரோன்மணி ஸ்ரீசைலபூர்ணர் பெரிய திருமலை நம்பி அவருடைய நாமங்களை பக்தர்களுக்கு நலத்தை நல்கும்.
श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। मानातीत प्रथित विभवां मङ्गलं मङ्गलानां वक्षः पीठीं मधुविजयिनो भूषयन्तीं स्वकान्त्या प्रत्यक्षानुश्रविक महिम प्रार्थिनीनां प्रजानां श्रेयो मूर्तिं श्रियमशरणस्त्वां शरण्यां प्रपद्ये। आविर्भावकलशजलदावद्वरे वापि यस्याः स्थानं यस्याः सरसिजवनं विष्णुवक्षस्थलं वा भूमायस्या भुवनमखिलं देवि दिव्यं पदं वा स्तोकप्रज्ञैरनवधिगुणा स्तूयसे सा कथं त्वम्। திருமலையிலே வடக்கு மாட வீதியிலே ஓர் அற்புதமான திருச்சன்னதி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி. ஓர் அற்புதமான திருக்காட்சி ஸ்ரீனிவாச கல்யாணம். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் ஸ்ரீ ஸ்ரீனிவாச திருமணத்தின் போது குழுமினர் 30 முக்கோடி தேவாதி தேவர்கள். திருமண விருந்து அமைந்தது. அதற்கு முன்னர் ஸ்ரீ சீனிவாச பெருமானிடம் அமுதப்படி எல்லாம் செய்தாகிவிட்டது. இதனை எந்த தெய்வத்திற்கு, அதாவது எந்த பெருமாளுக்கு நிவேத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டனர் பெரியோர். அதற்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமான் அற்புதமான பதிலை அருள்பாலித்தருளினார். அந்த பதில் இதோ. அஹோபில நரசிம்மனே நமக்கு குலதெய்வம் போன்றவர். அவருக்கே நிவேத்தியம் செய்துவிட்டு நாம் உண்போம். ஸ்ரீ சீனிவாச பெருமாளுக்கு குலதெய்வமாக அமைந்தருளியவர் ஸ்ரீ அஹோபல நரசிம்மன் என்ற அற்புதமான போற்றுதல் இங்கே சாற்றுதலுக்குரியது. இந்த அற்புதமான திருக்காட்சியினை ஸ்ரீ அஹோபல மடம் 44வது பட்டம் ஸ்ரீமதழகிய சிங்கர், அதாவது முக்கூர் அழகிய சிங்கர் தம்முடைய ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பிரபத்தி எனும் ஸ்தோத்திரத்தில் அழகாக அருளாக பதிவை அமைத்தருளுகின்றார். ஸ்ரீ வெங்கடேசன விவாக காலே சம்பூஜிதம் சர்வ விதோபசாரைஹி ஸ்ரீ சங்க சக்ராபய பாஹூதீப்தம் லக்ஷ்மீ நரசிம்மம் சரணம் பிரபத்யே. परिपणान्येवमावर्तयन्तो नावर्तन्ते
दुरितपवन प्रेरिते जन्मचक्रे ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி தற்போது வடக்கு மாட வீதியில் அமைந்துள்ளது. ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி புராதன பெருமையை பெற்றது. சுமார் 500 ஆண்டுகளுக்கும் மேலாக அழகிய சிங்கர்களால் ஆராதிக்கப் பெற்றது. முன்னர் தெற்கு மாட வீதியில் இருந்த மடம் அதன் பின்னர் திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக காரண காரியங்களுக்காக மாற்றப்பட்டது. தற்போது ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சன்னதி வடக்கு மாட வீதியில் அற்புதமாக அமைந்துள்ளது. இத்திருச்சன்னதியில் அருள் தரும் பகவானாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் மூலவ பெருமாளாக எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். ஏனைய திரு தெய்வங்களும் பக்தர்களின் தெய்வ திருக்காட்சிக்காக திருவருள் பொழிந்தருளுகின்றன. தாயார் நித்திய சூரிகளில் பெரிய திருவடி என்று போற்றப்படும் ஸ்ரீ கருடாழ்வார், ஆதிசேஷன், ஆழ்வார்களில் ஸ்ரீ நம்மாழ்வார், ஆச்சாரியர்களுள் சுவாமி நிகமாந்த மகாதேசி, ஸ்ரீ ஆதிவன் சடகோபன், அனைத்து தெய்வ மூர்த்தங்களும் அண்டி வரும் பக்தர்களின் துயரங்களை போக்கி வேண்டிய வரங்களை வேண்டிய பொழுது அருள்பாலித் தருளுகின்றார். परिणतिरसौ भावलेशैस्त्वदीयैः வாரி காணி வளமார் பொழிலை सञ्चरन्ति
Thank you.